வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். ஆ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி பூல் அப்டின்னா என்ன அப்டின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இத வந்து சொல்லிர்றேன் நானு. இப்ப கிரீக்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம் முன்னாடி. ஆப்ஷன பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப. ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ட்டு. அதுல நெறைய கிரீக்ஸ் இருக்கும். ஆ தீட்டா, காமா, டெல்டா, வெகா. ஸோ இந்த இந்த மாதிரி அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கிரீக்ஸு. அம் அந்த மாதிரி தான் வந்து லிக்விடிட்டி பூல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பார்ட்டு தான். அ எஸ்எம்சி கான்செப்ட்ல. ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல அது வந்து ஒரு பார்ட்டு. சரி மத்த என்னென்னலாம் அது கூட சேர்ந்து வருது இருக்கு அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த எல்ஹெச், ஹெச்ஹெச், எல்எல் அப்படின்னு மார்க் பண்றோம்ல. சிஹெச்ஓ, சிஹெச், பிஓஎஸ், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் மார்க் பண்றது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றோம். ஸோ அது ஒரு பார்ட் அதுல. இந்த லிக்விடிட்டி அப்படின்றதும் ஒரு பார்ட். லிக்விடிட்டி பூல்ன்னு சொல்லுவோம். இது இது சம்பந்தப்பட்ட ஒரு சில வேர்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அடுத்தது வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அது ஒரு பார்ட் எஸ்எம்சி கான்செப்ட்ல. அடுத்தது வந்து என்னன்னா, எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஃபேர் வேல்யூ கேப்ஸும் வந்து ஒரு பார்ட் வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ல. இப்ப இது ஒரு சிம்பிளா புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு சாம்பார். சாம்பார்ல வந்து பருப்பு மட்டும் கிடையாது. அதுல வந்துட்டு மொளகாத்தூள் இருக்கு, அ மல்லித்தூள் இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு. இன்னும் என்னென்னமோ போட்டு அந்த அரைச்ச அந்த மசாலா எல்லாத்தினுடைய கலவை இருக்கு. அதுக்கப்புறம் அதுல வந்து காய்கறி போடுறோம். புளிய கரைச்சு ஊத்துறோம், உப்பு போடுறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சாம்பாரா வர மாதிரி, எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்றது வந்து ஆர்டர் பிளாக்கு, ஃபேர் வேல்யூ கேப்ஸு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, லிக்விடிட்டி பூல். ஸோ இந்த லிக்விடிட்டின்னு வச்சுக்கங்க ஜெனரலா அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொன்னு. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட். இதுல வந்துட்டு நீங்க ஏற்கனவே வந்து ஆர்டர் பிளாக்க பத்தி ஓரளவுக்கு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்ஸ பத்தியும் வந்திருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தியும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இப்ப நம்ம வந்து கடைசியா வந்து லிக்விடிட்டி பூல் அப்படின்றத பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இத வந்து பார்த்துட்டு, இது சம்பந்தமா ஆ இத எப்படி மார்க் பண்றது? இத எப்படி சார்ட்ல பண்றது? அப்படின்றத வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு பார்க்குறோம். அ பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அது சம்பந்தமா ஒரு இண்டிகேட்டரும் வந்து நான் வந்துட்டு நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் ட்ரேடிங் வியூல. அந்த இண்டிகேட்டர பத்தியும் உங்களுக்கு வந்து அதுல நானு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாம் முடிஞ்ச பின்னாடி, எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து சாம்பார் செய்ற மாதிரி, எல்லா இண்டிகேட்டர்ஸையும் ஒரே இண்டிகேட்டர்ஸா கொண்டு வரதுக்காக, முயற்சிகள வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து முடிஞ்ச உடனே அத வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் ஆ இது பண்ணாலே போதும். அதிலேயே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துரும். அதிலேயே ஆர்டர் பிளாக் வந்துரும். அதிலேயே எஃப்இஜி வந்துரும். அதிலேயே வந்துட்டு லிக்விடிட்டி பூல் வந்துரும். ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க தனித்தனியா அத பத்தி நல்ல ஒரு நாலேட்ஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாலேட்ஜ் பேஸ் இருக்கணும். ஆ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த டோட்டல் கிட்டுக்குள்ள வந்து எஸ்எம்சி டூல் கிட்ல வந்துட்டு நீங்க உள்ள போயிட்டு பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. லிக்விடிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் மொத. ஆ அதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்பெல்லிங்க வந்து நானு டைப் பண்ணிர்றேன் நானு. லிக்விடிட்டி அப்படின்னுச்சுன்னா என்ன அப்படின்றது. லை QUIDITY லிக்விடிட்டி. இதுதான் வந்து லிக்விடிட்டின்றது. இது என்னது லிக்விடிட்டி அப்படின்னாச்சுன்னா, பெருசா போட்டுருக்கோம்ல. ஆ இது என்ன லிக்விடிட்டி அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. லிக்விடிட்டின்றதனுடைய மீனிங் வந்து என்னன்னா, விக்கிறவங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்ப விக்கிறவன பொறுத்தவரைக்கும் லிக்விடிட்டின்றது வந்து வாங்குற பையர் தான் வந்து லிக்விடிட்டி. பையர்னா லிக்விடிட்டினா பையர அவன் வச்சிருக்கிற காசு. அவன் அந்த வாங்குறதுக்காக வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த காசு. அதுதான் வந்து லிக்விடிட்டி. அதேபோல செல்லரா அது பையரா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு யார்ட்ட வந்து செல் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து லிக்விடிட்டி. அவங்கன்னா அவங்க கிடையாது. அவங்க வச்சிருக்கிற காசு. அதுதான் வந்து லிக்விடிட்டி.
ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ட்ரேடிங்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு எது லிக்விடிட்டின்னா, பை ஆர்டர் தான் வந்து லிக்விடிட்டி. பை பண்றதுக்காக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லிக்விடிட்டி. பை பண்றதுக்காக இருக்கிறவங்கன்னா, பை பண்றவங்க கிடையாது. அந்த பை பண்றவங்க வச்சிருக்கிற பை ஆர்டர்ஸ் அதுதான் வந்து லிக்விடிட்டி. அப்ப செல்லர பொறுத்தவரைக்கும் பை ஆர்டர் தான் வந்து லிக்விடிட்டி. பையர பொறுத்தவரைக்கும் அவன் வந்து விக்கணும். பையர் வந்து என்ன பண்ணணும்? பையர் செல்லர்ட்ட இருந்து வாங்கணும். அப்போ வந்துட்டு அத யார் வச்சிருக்கா அந்த செல் ஆர்டர்ன்னு பார்த்தா செல்லர் வச்சிருக்கிறான். அப்ப வந்து செல்லர் தான் வந்து அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி. அதாவது வந்து செல் ஆர்டர் தான் வந்து லிக்விடிட்டி. அப்ப 2 சைட்ல வந்து நிறுத்தி பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, பையருக்கு வந்து செல் ஆர்டர் லிக்விடிட்டி, செல்லருக்கு வந்து பை ஆர்டர் லிக்விடிட்டி. அப்ப இந்த 2த்தையும் சேர்த்து தான் காமனா வந்து லிக்விடிட்டின்னு சொல்றோம். அப்ப இத சரி தனித்தனியா எப்படிங்க சொல்றது அப்டின்னாச்சுன்னா, அத வந்து நானு டைப் பண்றேன் நானு உங்களுக்கு. பை சைடு லிக்விடிட்டி. பை சைடு லிக்விடிட்டி. இன்னொன்னு வந்து செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி. ஐயோ! விட்டேனா? இது இப்படி போடக்கூடாது. பை சைடு லிக்விடிட்டி வந்து கிரீன் கலர்ல வைக்கணும். செல்ல எடுப்போம். பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி. இப்ப இது 2த்துக்கும் பொதுவான பேரு தான் வந்து லிக்விடிட்டின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பை சைடு லிக்விடிட்டின்னா கீழ வரும். செல் சைடு லிக்விடிட்டி அப்டின்னாச்சுன்னா மேல இருக்கும். செல் ஆர்டர்ஸ். செல் ஆர்டர்ஸ் வந்து மேல இருக்கும். பை ஆர்டர்ஸ் வந்துட்டு கீழ இருக்கும். இந்த கேண்டில்னுடைய கீழ வந்து பை ஆர்டரும், கேண்டிலுக்கு மேல வந்து செல் ஆர்டர்ஸும் இருக்கும். ஸோ அப்ப வந்து என்னன்னு சொல்றோம்னா, இத வந்து ஷார்ட்டா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ பிஎஸ்எல்ன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எல் அப்டின்னுவாங்க. கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. பிஎஸ்எல்னா பை சைடு லிக்விடிட்டி. அதுவே வந்து எஸ் எஸ்எல் அப்டின்னாச்சுன்னா, செல் சைடு லிக்விடிட்டி. இப்ப புரியுதுங்களா? அதனுடைய அப்ரிவியேஷன் தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் வந்து செல் சைடு லிக்விடிட்டி தான் எஸ்எஸ்எல்ன்னு ஷார்ட்டா சொல்றது. பை சைடு லிக்விடிட்டி தான் பிஎஸ்எல் அப்டின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றது. இது 2த்தையும் சேர்ந்தது தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா, லிக்விடிட்டி அப்டின்னு. அப்ப 2டே 2 தான். மார்க்கெட்னாலே 2 பேர் தான். ஒண்ணு வாங்குறவன், இன்னொருத்தன் வந்து விக்கிறவன். விக்கிறவனுக்கு வாங்குறவன் வச்சிருக்கிறது தான் வந்து லிக்விடிட்டி. வாங்குறவனுக்கு விக்கிறவன் வச்சிருக்கிறது தான் வந்து லிக்விடிட்டி. விக்கிறவன் வச்சிருக்கிறதுன்னா என்னன்னா, அவன் பணம், மணி. அந்த மணி எப்படி இருக்கும்? ஆர்டரா இருக்கும். ஆர்டருக்கு பின்னாடி என்ன இருக்கு? பணம் தானே இருக்கு. ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னாச்சும் பணத்த வச்சு தானே போடுறோம். வாங்குனாலும் பணத்த வச்சு தானே வாங்கணும். அப்ப ஆகும்போது எங்க நீங்க பின்னாடி போய் பார்த்தாலும், அது கடைசியா நிக்கிறது வந்து பணம் தான் இருக்கும். அப்ப செல் ஆர்டர்னாலும் அது பணம் தான். பை ஆர்டர்னாலும் பணம் தான். அப்ப பை பண்றவனுக்கு செல் ஆர்டர் வந்து லிக்விடிட்டி. செல் பண்றவனுக்கு பை ஆர்டர் வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம். ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தோம்னா கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. ஆ இப்ப என்ன பண்ணோம் பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்?
அப்டின்னாச்சுன்னா, இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு பிரைஸ் வந்து என்ன பண்ணும்? அதுக்கு வந்துட்டு பை பண்ணணும் அப்டின்னு வந்து நெனச்சது அப்டின்னாச்சுன்னா, பை சைடுல வந்து எங்க பை ஆர்டர்ஸ் நெறையா இருக்குதோ, அத நோக்கி வந்து பிரைஸ் வந்து போகும். ஆ செல் பண்ணணும் அப்டின்னு நெனச்சு அது வந்து செல் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு எங்க வந்துட்டு செல் ஆர்டர் இருக்கோ, அங்க வந்துட்டு போகும். அ பிரைஸ். ஸோ இத பத்தி நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டா வந்துட்டு பார்ப்போம். இது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க விட்டுருங்க. இப்ப இந்த 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 3 டேர்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது லாஜிக்க மட்டும் நம்ம வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி இந்த பை சைடு லிக்விடிட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இங்க ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடுறேன் நானு. ஆ ரெக்டாங்குலர் பாக்ஸு. இது சும்மா ரஃப்பா போடுறேன் நான். இது இங்க ஒண்ணு போட்டுட்டேன். இத போட்டு இத கொஞ்சம் நவுத்தி இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கீழ போடுறேன். இந்த இடத்துல வந்து போடுறேன்னு வச்சுக்கங்க. அதையும் கொஞ்சம் நவுத்தி இப்படி வச்சுக்கிறேன். சும்மா ஒரு இதுக்கு தான் போடுறேன். நான் ஒரு இது எதுவும் மார்க்லாம் இல்ல. சும்மா ஒரு ரஃப்பா வந்து போட்டு காட்டுறேன். அப்ப இந்த ஏரியா இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, பை ஆர்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னா, பை சைடு வந்து லிக்விடிட்டி. இங்க வந்து என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, செல் ஆர்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. அது வந்து செல் சைடு வந்து லிக்விடிட்டி. இப்ப புரியுதுங்களா? சரி. இததான் வந்துட்டு நம்ம வந்து மேல இருக்கிறத வந்து எஸ்எஸ்எல்ன்னு சொல்லுவோம். இத வந்து பிஎஸ்எல்ன்னு சொல்லுவோம். இதான் வந்து லிக்விடிட்டி. இது 2த்தையும் சேர்த்து நம்ம சொல்றது தான் வந்து காமனா வந்து லிக்விடிட்டின்னு சொல்றோம். அத என்னன்னு சொல்லுவோம்னா, லிக்விடிட்டி பூல் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி பூல். அப்ப லிக்விடிட்டி பூல் அப்படின்றது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் லிக்விடிட்டி பூல் அப்படின்றது. இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அந்த மாதிரி தான். நீச்சல் குளம்ன்ற மாரி இது ஆர்டர் குளம். இது வந்து பை ஆர்டரும், செல் ஆர்டரும் இருக்கிற ஒரு குளம். லிக்விடிட்டி பூல். ஸோ இப்ப இந்த 2த்தையும் சேர்ந்தது தான் லிக்விடிட்டி பூல். அது வந்து ஒரு காமனான இது. இப்ப பிரைஸ் வந்து என்ன மூவ் ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாஜிக்கா வந்து சொன்னேன். எஸ்எம்சி லாஜிக்ல வந்து என்னன்னா, பிரைஸ் வந்து கீழ வந்து மூவ் ஆகணும்னு வச்சுக்கங்க. பிரைஸினுடைய இன்டென்ஷன் வந்து கீழ வந்து இறங்கணும் அப்டின்னாச்சுன்னா, அது வந்து என்ன செல் ஆர்டர்ஸ் தான் வந்து அ ஃபர்ஸ்ட் அது வந்து செல் பண்றாங்க. அதனால என்ன பண்ணும்னா, மேல போயிட்டு இங்க இங்க இருக்கிற ஆர்டருக்கு இதுக்கு மேல இன்னொரு இத வந்து போடுறேன் நானு. இதுல 2 ஆர்டரா வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். ம். இத வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ்டிஓபி ஸ்டாப் லாஸ். அதே போல அதே ஒண்ணு காப்பி பண்ணிக்கிறேன். கீழ போனது இங்க வச்சு இதுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு. இது வந்து என்னன்னு சொன்னேன் நானு. ஆ எஸ்எஸ்எல் செல் சைட் லிக்விடிட்டி. ஓகே. இது என்னன்னு சொன்னேன். பை சைட் லிக்விடிட்டி. பிஎஸ்எல். இது வந்து இது எல்லாத்தையும் கவர் பண்ணா தான் வரும். இது காமனா வரும் இந்த வேர்டு. அதேபோல இதுவும் வந்து எஸ்எஸ்எல்ன்றது இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கு. இங்க இருக்கிற ஆர்டர் எல்லாமே மொத்தமா. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். அதனால வந்து இந்த மாரி லாஜிக்ல வந்து உங்களுக்கு சொல்றது வந்து சரி வராதுன்னு நெனைக்கிறேன். சரி அதனால வந்து அத டெலிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் மட்டும் இருக்கு. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க நீங்க. இந்த பிரைஸ் வந்து இங்க போயிட்டு அப்படியே வந்து இறங்கிடுச்சு. இங்க போயிட்டு இறங்கிடுச்சு பிரைஸ். அதேபோல இந்த இடத்துல வந்துட்டு 2 இது வந்திருக்கு. இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஈக்குவல் ஐ அப்படின்னுவோம். ஈக்குவல் ஐ. ஈக்குவல் ஐன்னா என்ன அப்படின்னா, அது நான் எழுதிறேன். ஏன்னா நான் புரொனவுன்ஸ் பண்றது ஒரு மாரி இருக்கும். ஆனா அது உண்மையான வேர்ட் ஒண்ணு. ஈக்குவலைஸ். அப்ப இந்த 2ம் வந்து சமமா இருக்கு. சம உயரத்துல இருக்கு. அதனால வந்து அத வந்து என்னன்னு சொல்றோம்னா, ஈக்குவல் ஐன்றோம்.
இதையும் வந்துட்டு என்ன இருக்கு, சம உயரத்துல இருக்கு. ஈக்குவல் லைன்றோம். அதே போல இன்னொன்னு ஈக்குவல் லோ. ஈக்குவல் லோஸ். அப்ப என்ன பண்றோம்? இங்க பாருங்க. இந்த இந்த 2 விக்கும் பாருங்க. இந்த 2 விக்கும் வந்து ஈக்குவலா இருக்கா? அப்ப வந்து ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்றோம். அந்த மாரி இது ஏறக்குறைய ஈக்குவலா இருக்கு. அதனால ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்றோம். இது ஏறக்குறைய ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்றோம். ஒரு 2, 3 இத வந்து எடுத்து கம்பேர் பண்ணலாம். 2 இத எடுத்து நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம். ஆ இத வந்து இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு சொல்ட்டு. கலர வந்து மாத்திக்கோங்க. ரெட் கலர் ஈக்குவலைஸ். இப்ப இந்த இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆன உடனே, ரீட்டெய்லர் நம்மளுடைய மனசுல வந்து என்ன என்ன ஓட்டங்கள் ஓடும் அப்டின்னாச்சுன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னு ஓடும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்ப அது வந்துட்டு என்ன ரீட்டெய்லருடைய மைண்ட்ல ஓடுற எண்ணங்கள். இது எல்லாமே சைக்காலஜிங்க ட்ரேடிங் எல்லாமே. சைக்காலஜிய பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் எல்லாம் இப்போ மேக்ஸிமம் இருக்கு. அப்ப இவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இங்க. அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறது? ரீட்டெய்லர். நம்மள மாதிரி ஆளுங்க. சாதாரண ஆட்கள் வந்து அந்த மாரி நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ இது உடைச்சுக்கிட்டு மேல போகாது. இது மேகல போகாது. அதனால இந்த இடத்துல பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா பாருங்க பிரைஸ் 2 தடவ போயிட்டோம். அதுக்கு மேல போக முடியாம இறங்கிடுச்சு. அப்படின்றதால, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு முடிவுக்கு ரீட்டெய்லர்ஸ் வந்து வராங்க. ரீட்டெய்லர்ஸ் அந்த முடிவுக்கு வந்த வந்த உடனே, அவங்க என்ன அடுத்தது வந்து திங்க் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, சோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்து, அந்த ரெசிஸ்டன்ஸ பிரைஸ் உடைக்க முடியலன்னா, பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயி கீழ போகும். அப்படி கீழ போச்சுன்னா, நம்ம வந்துட்டு இங்க புட் ஆப்ஷன் வாங்கணும் இந்த இடத்துல. அப்படி இல்லாட்டின்னா, ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வாங்குறவங்க இந்த லெவல்ல புட் ஆப்ஷன வாங்கிர்றாங்க. ஆ ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறவங்க இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் பொசிஷன எடுத்துர்றாங்க. எடுத்த உடனே நம்ம நம்ம அத நம்ம தான் வச்சுக்கணும். நம்ம எடுத்த உடனே நம்ம சேஃப்டி இல்லாம பண்ணுவோமா? அதுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுக்காக ஸ்டாப் லாஸ் போடுவோம். இன் கேஸ் மார்க்கெட்ட வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டு இந்த இத வந்து உடைச்சுட்டு ரிவர்ஸ் ஆயி மேல போயிடுச்சுன்னா, நம்ம எடுத்த ஆர்டர் வேஸ்ட் ஆயி நம்ம நஷ்டத்துல மாட்டிக்குவோம் அப்டின்ட்டு, இந்த கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. இப்ப புரியுதுங்களா அந்த லாஜிக்கு? இதுதான் வந்து ரீட்டெய்லர்களுடைய தாட். சோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்ப நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், நார்மலா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரீட்டெய்லர்ஸ் போடுற ரேஞ்ச் என்ன தெரியுங்களா? 10ல இருந்து ஒரு 30 வரைக்கும் போடுவாங்க. 15ன்றது வந்து ஒரு காமனான ஸ்டாப் லாஸ். 15 பாயிண்ட். 15 பாயிண்ட்ட வந்து பின்னாடி தள்ளி ஸ்டாப் மேல மேல தள்ளி இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஸ்டாப் லாஸா போட்டுருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டாங்க. இங்க வந்துட்டு ஷார்ட் பொசிஷன்னு எடுத்தாச்சு. அப்ப இங்க வந்து ஷார்ட் பொசிஷன் அவங்க எடுத்ததால, இங்க வந்து செல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அவங்க இப்ப செல் பண்ணிட்டு, செல் ஆர்டர் போட்டு செல் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. இப்ப நம்ம வந்து இது ஆப்ஷன விட்டுருவோம். நம்ம வந்து இப்ப ஃபியூச்சர் இதுக்கு வருவோம். இப்போ இவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா இதுக்கு மேல பிரைஸ் ஏறாதுன்ட்டு இவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டாங்க. அப்ப செல் ஆர்டர் போட்டு செல் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க போட்டிருக்கிறது வந்து பை ஆர்டர். இப்ப இவங்க போட்டிருக்கிறது வந்துட்டு பை ஆர்டர். இப்ப புரியுதுங்களா? சோ, இப்ப வந்து இவங்க வந்துட்டு பை ஆர்டர வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அந்த பை ஆர்டர் தான் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டா
இல்ல அது ஸ்டாப் லாஸா அப்படின்றதெல்லாம் அது வந்து பிரிச்சு பார்க்காது. அது பார்க்கறது வந்து 2டே 2 தான். அதுக்கு 2 கலர் தான் தெரியும். கருப்பு, வெள்ளன்ற மாரி. ஒண்ணு பை ஆர்டரு, இன்னொன்னு செல் ஆர்டர். அப்ப இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து பை ஆர்டர். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது பை ஆர்டர். ஓகே. இப்ப இந்த இடத்துல கீழ வருவோம். இந்த இடத்துல பிரைஸ் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆயி மேல போகுது. உடனே இவங்க ரீட்டெய்லர் என்ன கணக்கு பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட். அதனால இந்த இடத்த தாண்டி பிரைஸ் வந்து கீழ இறங்காது. இதுக்கு அப்புறமா மேல தான் ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ அதனால வந்துட்டு இவங்க இந்த இடத்த வந்து என்னன்னு நினைக்கிறாங்க, ரீட்டெய்லர். இன்ஸ்டிடியூஷனல் இல்ல ரீட்டெய்லர். ரீட்டெய்லர்ன்னா உங்களையும் என்னையும் மாதிரி ஆட்கள். அவங்க வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு சப்போர்ட்ன்னு நினைக்கிறாங்க. அதையும் நான் வந்து எழுதியிருக்கேன் நானு. இல்ல நான் அத சொல்லிட்டு போறதால மறந்தாலும் மறந்துரும். சரி, சரி. கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னுடைய வீடியோ. இது எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்ன்றதால ஸ்கிப் பண்ணிக்கங்க உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா. ஸ்கிப் பண்ணிட்டு நான் டைப் பண்ற நேரத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நீங்க மட்டும் பாருங்க. இது வந்துட்டு சப்போர்ட். அ சப்போர்ட் வந்து ரெட் கலர்ல போட்டா அது லாஜிக்கா சரி வராது. அதனால வந்து அது கிரீன் கலர்ல மாத்திக்கலாம். ஓகே. இந்த லைன் வந்து சப்போர்ட் லைன். சப்போர்ட் லைன். ஓகே. ம் அதே வந்து கண்ட்ரோல் இதெல்லாம் யார் நினைக்கிறது? ரீட்டெய்லர். நம்ம. இன்ஸ்டிடியூஷன் நினைக்கிறது கிடையாது. அந்த மாரி அந்த மாரி கொண்டு வரது யாரு? இன்ஸ்டிடியூஷன். உங்க உங்கள அந்த மாரி நினைக்க வைக்கிறதுக்காக, அவன் அந்த மாரி ஈக்குவலைஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவான் மார்க்கெட். இது வந்து ஓகே. அப்ப இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து இங்க இருக்கிறது வந்து என்ன இது? இங்க ஷார்ட் பண்ண பொசிஷன் வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க பொசிஷன. செல் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அது கீழ இறங்குனா தான் அவங்களுக்கு கெயின். அது இல்லாம ஷார்ட் பண்ண பொசிஷன் வந்து செல் பண்ணதெல்லாம் மேல ஏறிச்சுன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு லாஸ். அதனால இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆர்டர் அது? பை ஆர்டர். போதும். பை ஆர்டர். சரி. இப்ப இந்த இடத்துல இப்படி வந்து பிரைஸ் வந்து இப்படி மேல ஏறுறதால, அதுல வந்து ரீட்டெய்லர்ஸ்லயே வந்து எல்லாரும் ஒரே மாரி திங்க் பண்றது கிடையாது. 2 சைடு இருக்கு. ஒருத்தவங்க வந்து அது மேல ஏறுதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஏறாதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றதையே கவனிக்காம, இந்த சப்போர்ட்ட மட்டும் பார்த்துட்டு, இவங்க என்ன நெனைப்பாங்க, ஓ! இது வந்து சப்போர்ட் இருக்கு. அதனால இத விட்டு கீழ இறங்காது. அதனால இவங்க மேல ஏறும்னு நெனைப்பாங்க. 2 பேருமே நம்மள மாரி ரீட்டெய்லர் தான். நம்மளிலேயே வந்து 2 கூட்டம் இருக்கும். அப்ப நான் இத வந்து சப்போர்ட்ன்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து பை ஆர்டர் வாங்கிடுவாங்க. பை பண்ணிடுவாங்க. இல்ல கால் ஆப்ஷன் வந்து வாங்கிடுவாங்க. ஏன்னா பிரைஸ் ஏறப்போகுது. இன் கேஸ் பிரைஸ் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றதுக்காக ஸ்டாப் லாஸ வந்து இங்க போட்டிருப்பாங்க. அப்ப இங்க வந்து லாங் பொசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா, இங்க வந்துட்டு அத வந்து ஷார்ட் பண்றதுக்காக இங்க செல் ஆர்டர் இங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்படிதானே? சோ அப்ப இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் என்ன ஆர்டரு? செல் ஆர்டர். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வந்து செல் ஆர்டர். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பை ஆர்டர். இப்ப இதெல்லாம் எதனால இந்த மாரி ரீட்டெய்லர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு ஒண்ணும் இல்ல. காரணம் வந்து இந்த மாதிரி கேண்டில் வந்தது தான். ஈக்குவலா. ஈக்குவலா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுற மாரி ஆகுறது. இதோ இங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி. இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. இந்த இது. இதுதான் வந்து ஈக்குவல் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இந்த ஈக்குவலா லோவா வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி லோவா வரும். அப்ப இந்த ஈக்குவல் லோவா வர்றப்ப, நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய ரீட்டெயிலருடைய தாட் என்ன வருது? ஒரு சேம் லெவல்ல வந்துட்டு கேண்டில் வந்துட்டு கீழ வருது. ஈக்குவலா லோல இருக்கு. சமமான இதுல இருக்கு லோல.
அப்படின்றப்ப வந்துட்டு வந்துட்டு அது கேண்டில் வந்து அந்த இடத்துக்கு வருது, அப்புறம் மேல போயிடுது. அந்த இடத்துக்கு வருது, மேல போயிடுதுன்னா, ஓ! அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்ற ஒரு மைண்டுக்கு நம்ம வந்துர்றோம். ஸோ, அந்த சப்போர்ட்ட தாண்டி அது கீழ இறங்காதுன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிர்றோம். அதுக்கப்புறமா அது இறங்காட்டினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்காக, நம்ம போயிட்டு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். இல்ல கால் ஆப்ஷன வாங்குறோம். சரி வாங்கிட்டா நம்ம வந்து அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஸ்டாப் லாஸ வந்து போடுறோம். இங்க நம்ம என்ன போடுறோம், இங்க வந்துட்டு செல் ஆர்டர வந்துட்டு இங்க போடுறோம். அப்ப நீங்க வந்து செல் ஆர்டர வந்து வச்சுட்டு இங்க இருக்கு. செல் ஆர்டர் வந்துட்டு இங்க என்ன பண்ணுது, இருக்கு இங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு, பை ஆர்டர் வந்து இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஆர்டர், பை ஆர்டர். இப்ப அது உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிரும். இது அப்படியே மாத்தி அத அப்படிதான் யோசிக்கணும். இதெல்லாம் உட்கார்ந்துட்டு நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து யோசிச்சு, யோசிச்சு பாருங்க. யோசிச்சு, யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நெறைய வந்து தோணும். நீ யோசிக்காம எதையுமே பண்ணாதீங்க. டைம் நெறைய எடுத்துக்கங்க படிக்கிறதுக்கு. இது திங்க் பண்றது. ஓகே. இப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரைஸ வந்துட்டு இப்டி மேல போயிட்டு கீழ போணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு செல்லிங் தான் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு செல் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். செல் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து கீழ இறங்கும். இன்ஸ்டிடியூஷனல் வந்து செல் பண்ணுனா, மார்க்கெட்ல பிரைஸ் கீழ இறங்கும். இன்ஸ்டிடியூஷனல் வந்து பை பண்ணுனா, மார்க்கெட்ல பிரைஸ் மேல ஏறும். இதுதான் வந்து விதி. நம்ம நீங்களும் நானும் வாங்குறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து யான பசிக்கு சோள பொரின்ற கத அது. நம்ம வாங்குறது போறதெல்லாம். ஆனா இன்ஸ்டிடியூஷனல் வாங்க போறது அப்படின்றது அப்படி கிடையாது. அவங்க வாங்குனாங்கன்னா மார்க்கெட் ஏறும். அவங்க வித்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கும். இதான் வந்து இது. சரி அப்ப இவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விக்கணும்னு முடிவு பண்ண உடனே, அவங்க வந்து நல்ல விலைக்கு விக்கணுன்ட்டு பாப்பாங்க. அப்ப நல்ல விலைக்கு விக்கணுன்ட்டு பாத்தாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த இத வந்துட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்டின்றத வந்துட்டு இப்போ ஒரு முடிவு வருதுன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த அப்ப விக்கணும்னு நெனைக்கிறவனுக்கு லிக்விடிட்டி எது? பை ஆர்டர். அப்ப அந்த பை ஆர்டர வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப எல்லாரும் விக்கிறதுக்கு வந்து வரணும். அவன் பிரைஸ் இங்க தான் இருக்கும். பிரைஸ் வந்து இப்ப இந்த இடத்துல தான் இருக்கு. எவ்வளோ இருக்குது? இந்த இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்க. 25,029ல தான் வந்து பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. 25,029ல தான் வந்து பிரைஸ் இருக்கு. 25,029ல. அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் வந்து விக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா, அவன் விக்கணும்னு நெனைக்கிற விலை வந்து எங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு 15, 20 பாயிண்ட் இல்ல 30 பாயிண்ட் வரைக்கும். தள்ளி இந்த இடத்துல வந்து விக்கணும்னு நெனைக்கிறான். 25, 70க்கு விக்கணும்னு நெனைக்கிறான்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு. இந்த லெவல்ல வந்துட்டு விக்கணும்னு நெனைக்கிறான். நம்ம நெனைப்போமா அந்த மாரி வித்தியாசமா? நம்ம இந்த இடத்துல இருக்குன்னா, "அப்பா எங்கேயோ இறங்கிட போதுடா, இங்கேயே வித்துருவோம்டான்ட்டு" இந்த இடத்துலயே வித்துருவோம் நம்ம. ஆனா, அவங்க அந்த மாரி இது பண்ணாம, இன்னும் அது மேல இருந்து விக்கணும் நம்ம. நம்மளுடைய இது அப்படின்னு. அப்ப அவங்க விக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, அத வாங்குறதுக்கு பை ஆர்டர் இருக்கணும். அப்ப அந்த பை ஆர்டர வந்து கிரியேட் பண்ணணும். அந்த குளத்துல தண்ணி பாய்க்கிற மாரி அந்த லிக்விடிட்டி போல் வந்து கிரியேட் பண்ணும். ஆர்டர்ஸ வந்துட்டு அந்த லிக்விடிட்டி போல்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு உருவாக்கணும். அப்ப உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி இறக்கணும். இந்த மாரி ஒரு சேம் லெவல்ல இறக்கி, இறக்கி காட்டணும்னா, நம்ம ரீட்டெயிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷன் இங்க எடுத்துருவாங்க. ரீட்டெயிலர் விக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க விக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆ சாரி இன்ஸ்டிடியூஷனல் விக்கிறதுக்கு முன்னாடியே ரீட்டெயிலர் விக்க ஆரம்பிச்சுருவாங்க. வித்துட்டு ஆர்டர போயிட்டு இங்க போட்டுருவாங்க. எது ஸ்டாப் லாஸ். அது வந்து பை ஆர்டர். அப்ப பை ஆர்டர்ன்றது வந்து விக்கிறவனுக்கு உரிய லிக்விடிட்டி. உடனே என்ன ஆகும் பிரைஸு, இங்க இருந்து இங்க போகும். இன்ஸ்டிடியூஷன். இங்க போயிட்டு, இங்க இருக்கிற பை ஆர்டர்ல இங்க இருந்து வித்துருவான் அவன் எல்லாத்தையும் நல்ல விலைக்கு. அப்புறம் இத போயிட்டு இங்க இருக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு, இல்லாட்டினா அத வந்துட்டு இந்த கிராப் பண்ணிட்டு, ஸ்வீப்ன்னு சொல்லக்கூடாது. ஸ்வீப் அப்டின்னாச்சுன்னா அப்படியே மேல போயிரும் பிரைஸு சில நேரம். ஆ அப்படி இல்லாம கிராப் பண்ணிட்டு, அந்த ஆர்டர் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு, திருப்பி இறங்கிடுவான் கீழ. விக்க ஆரம்பிச்சுருவான். ஒரிஜினலா விக்க ஆரம்பிச்சுருவான். பிரைஸ் வந்து கீழ இறங்கிடும். அப்ப அவன் போக நெனச்சது கீழ இருக்கிற டைரக்ஷன் தான். அப்புறம் எதுக்கு அவன் மேல போனான் அவன் அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல அவன் வந்து அவனுக்கு தேவையான பை ஆர்டர் இருக்கு. சோ அந்த இடத்துல அவனுக்கு தேவையான பை ஆர்டர் இருக்கிறதால, அந்த பை ஆர்டர கிரியேட் பண்ணதே அவன் தான். அதுக்கு தான் லிக்விடிட்டி இன்ஜினியரிங் பேரு. சோ அப்ப இந்த லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்றது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த மாதிரி அல்காரிதம் வந்து செட் பண்றது, எழுதுறது.
கம்ப்யூட்டர்ல வந்துட்டு என்ன பண்றது, புரோகிராமிங் பண்ணி இந்த மாரி கேண்டில்ஸ வந்து ஃபார்ம் பண்றது ஈக்குவலா கிரியேட் பண்ணி நம்மளுடைய மைண்ட வந்து சேஞ்ச் பண்றது. சேஞ்ச் பண்ணி நம்மள வந்து ஸ்டாப் லாஸ் போட வைக்கிறது பை ஆர்டர். ஸோ, அப்ப வந்து இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. எல்லாம் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான் இப்ப, இங்க போயிட்டு நல்ல விலைக்கு இங்கேயே விப்பான். ஏன்னா, இங்க தான் பை ஆர்டர் தான் நல்லா நம்ம தான் ஏத்தி போட்டு வச்சிருக்கோமே. நம்ப இருக்கிற விலைய விட்டுட்டு ரூ. 50க்கு வித்துட்டு இருக்கிறது அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூ. 50க்கு பொருள் வித்துட்டு இருக்கு. ஆனா, அப்ப நம்ம மனசு வந்து வாங்க மனசு இல்ல. நான் ரூ. 70க்கு போனா தான்டா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வலுக்கட்டாயமா நம்மளே வந்து வலையில விழுந்த மாரி அவனுடைய ட்ராப்ல போய் விழுந்து, இங்க கொண்டு போய் ஸ்டாப் லாஸ போட்டு அங்க உட்கார்ந்திருப்போம். அந்த விலைக்கு வாங்குறதுக்கு நல்ல விலை வந்ததுன்னா நான் வாங்குறேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், இதான்டா இதுன்ட்டு இதான் அந்த லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்றது. இத பண்ணிட்டு இவன் வந்து இங்க இதுவரைக்கும் பிரைஸ வந்து மேல ஏத்துவான் சர்ருன்ட்டு. ஆ ரைட்டு மேல அப்படியே போகும். இந்த இந்த போல தாங்கி இந்த ஸ்டாப் லாஸ் லெவல தாண்டிட்டு போயிட்டு, கிராப் பண்ணிட்டு, இங்க இருக்க ஆர்டர்லாம் கிராப் பண்ணிட்டு, அப்படியே சரக்குன்னு இறங்கிடும். ஒரு கோடு மாரி தான் இங்க இருக்கும். ஒரு விக்கு தான் இப்படி இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்து இறங்கும். புரியுதுங்களா? அந்த மாரி ஆயிடும். சரி, சப்போஸ் வந்து பிரைஸ் வந்து அவனுக்கு இப்படி போணும். மேல வந்துட்டு போணும். அப்ப வந்து அவன் என்ன நெனைக்கிறான் வந்துட்டு, பை பண்ண நெனைக்கிறான். பிரைஸ் வந்து மேல போணும்னு வச்சுக்கங்க. அவனுடைய இன்டென்ஷன் வந்து இதுன்னா, மேல போணும்னா அவன் பை பண்ண நெனைக்கிறான். அப்ப பை பண்ண நெனைக்கான்னா, அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு? செல் ஆர்டர் வேணும். விக்கிறவன் இருந்தா தானே அவன் பை பண்ண முடியும். ஆனா, அந்த விக்கிறவன் வந்து அதிக விலைக்கு வித்தா அவனுக்கு லாஸ். அவன வந்து கம்மி விலைக்கு விக்கிற மாரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல இப்பிடி இப்பிடி இறக்கி காட்டுவான். இறக்கி காட்டுனோனே, இவன் நம்ம ஆளுங்க ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓஹோ! இது சப்போர்ட் ஜோன் அப்பிடின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாருமே வந்து லாங் பொசிஷன் எடுத்துட்டு, அது எங்கேயாவது ரிவர்ஸ் ஆயிட போகுதுன்னு, இங்க வந்து செல் ஆர்டர குறைஞ்ச விலைக்கு போட்டு வச்சிருப்பான். அப்ப குறைஞ்ச விலைக்கு போட்ட உடனே, இவன் கிரியேட் பண்ணிட்டான்னா, அவனுக்கு விக்க தானே செய்யணும். அதனால அவன் என்ன பண்ணுவான்? இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுற வரைக்கும் விட்டுருவான். இது நல்லா ஃபார்ம் ஆகட்டும்னு விட்டுருவான். நெறைய ஆர்டர் வரட்டும்னு சொல்லிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பான் அந்த இதுலயே, ரேஞ்சுலயே. உருட்டிக்கிட்டு இருக்கிறதுன்றது மார்க்கெட்ட. சைட்வே மார்க்கெட்டுன்னுவோம். கன்சாலிடேஷன் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப இப்படியே வந்து இருக்கிறப்ப, இங்க ஆர்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். இங்க எது செல் ஆர்டர். ஒரு எனாஃபா ஏறுன உடனே என்ன பண்ணுவான், ஒரு இறக்கு அப்படியே. ஒரு பஞ்ச் அந்த ஆணி அடிச்சு இந்த ஊசி குத்துற மாரி, சரக்குன்னு இப்படி பிரைஸ் கீழ இறங்கும். இந்த இவ்வளோ தூரம். இறங்கிட்டு சர்ருன்னு மேல போயிடும். மேல போயிட்டு, அதுக்கப்புறம் அது அப்படியே மேல போக ஆரம்பிக்கும். ஏன்னா, அவனுக்கு அவன் அந்த இத வந்து இங்க கிராப் பண்ணிட்டான். இந்த லிக்விடிட்டிய வந்துட்டு அவன் வந்துட்டு கிராப் பண்ணிட்டான். ஸோ, இப்போ உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஈக்குவல் ஹைஸ்னா என்ன? ஈக்குவல் லோஸ்னா என்ன? இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா போப்போம். சரி, ஈக்குவல் ஹைன்றீங்க, ஈக்குவல் லோன்றீங்க. எங்க ஈக்குவலா இருக்கு? இத நான் இப்ப இத கொஞ்சம் நவுத்தி மேல வச்சுக்கிறேன் நான். இது இது வந்து பார்க்கறதுக்கு ஈக்குவலாவா இருக்கு? அது வேணா ஈக்குவலா தான் இருக்கிற மாரி தெரியுது அந்த கேண்டில்ல. ஆனா எல்லா கேண்டிலும் நீங்க சொல்ற மாரி இல்லையே! நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 2 கேண்டிலும் ஈக்குவல் கிடையாது. சொல்றேன் நானு. ஈக்குவல் கிடையாது. ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் கீழ இருக்கு. இந்த கேண்டில் குளோஸ் ஆனது. ஆ இந்த கேண்டில் வந்துட்டு ஆரம்பிச்சது வந்து கொஞ்சம் மேல இருக்கு. ரெட் கேண்டில பொறுத்தவரைக்கும் குளோசிங் பிரைஸ்ன்றது கீழ இருக்கிறது. கிரீன் கேண்டில பொறுத்தவரைக்கும் குளோசிங் பிரைஸ்ன்றது மேல இருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஸோ அப்ப இது 2மே வந்து சமமா இல்ல. ஆனா, இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. இங்க மேல நீங்க எடுத்தப்ப, மேல வந்து 2 பிரைஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இது ரெட் கேண்டிலா இருந்து சாரி இது கிரீன் கேண்டிலா இருந்ததுன்னா, இது ஓப்பனிங் பிரைஸ். இதே வந்து ரெட் கேண்டிலா இருந்ததுன்னா, அது வந்து சாரி இது கிரீன் கேண்டிலா இருந்ததுன்னா, இது வந்து குளோசிங் பிரைஸ். ரெட் கேண்டிலா இருந்ததுன்னா, அ இது வந்து ஓப்பனிங் பிரைஸ். அப்ப இங்க ஒரு ஓப்பனிங் பிரைஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு குளோசிங் பிரைஸ் இருக்கு. அது இல்லாம இங்க வந்து ஹை இருக்கு. இங்கேயும் ஹை இருக்கு. ஹைன்றது அந்த விக்கினுடைய டாப் எண்ட். விக்ன்றது என்ன? அந்த கோடு மாரி இருக்குல்ல. பிரைஸ் அதுவரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இறங்கியிருக்கு. ஸோ அதேபோல இந்த 2 கேண்டில்லயுமே விக் இருக்கு. இந்த கேண்டில்ல வந்துட்டு இந்த ரெட் கேண்டில்ல ஒரு சின்ன விக் இருக்கு. இந்த கிரீன் கேண்டில்ல கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு விக் இருக்கு. அப்ப அந்த விக்கினுடைய உயரம் அந்த டாப் பாயிண்ட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைன்னு சொல்றோம். இங்க எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஹைன்ற பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஹை. அப்ப ஈக்குவல் ஐன்றது வந்து, இந்த கேண்டில்ல பத்தி நான் கேண்டிலுடைய பாடியினுடைய குளோசிங் பிரைஸையோ, இல்ல கேண்டில்னுடைய பாடியினுடைய பாடியில இருக்கிற ஓப்பனிங் பிரைஸையோ நம்ம மீன் பண்றது இல்ல.
நம்ம மீன் பண்றது எத அப்டின்னாச்சுன்னா, அந்த விக்கினுடைய ஹைய ஒரு ஒரு கேண்டில்னுடைய ஹை. ஒரு கேண்டிலுக்கு 4 பிரைஸ் இருக்கும். ஒண்ணு வந்து ஹையி, லோவு, அப்புறம் ஓப்பனு, குளோஸு. அதனால அந்த கேண்டில் பத்தி தெரியாதீங்க. கேண்டில பத்தி பார்த்துக்கங்க. ஓ ஒரு வாட்டி. இப்ப நம்ம ஈக்குவல் ஹை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து ரியல் ஹைய குறிக்கிறது. அந்த விக்கினுடைய ஹைய குறிக்கிறது. அப்ப அந்த 2 விக்கும் வந்து சமமா இருந்ததுன்னா, அது ஈக்குவல் ஹை. ஆனா இங்க சமமா இல்லையே! அப்புறம் எப்படி நீங்க இத ஈக்குவல் ஹைன்னு சொல்றீங்க அப்படின்னாச்சுன்னா, சமமா என்னைக்குமே நம்ம புக்ல படிக்கிற மாரிலாம் அங்க இருக்காது. நம்ம புக்ல வந்து ஈக்குவல் ஐன்னு படிப்போம். ஆனா, அங்க ஈக்குவல் ஐ மார்க்கெட்ல போய் இப்ப உட்கார்ந்த பின்னாடி தான் தெரியும். அந்த மாரி ஒரு இதே இருக்காது. நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். அப்ப என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ் வச்சுக்கிறோம். ஒரு டாலரன்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு ஹைக்கும், இன்னொரு ஹைக்கும் இடையில வந்து டிஃபரன்ஸு ஒரு 10க்குள்ள இருந்ததுன்னா, ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள இது வந்து எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி. நான் வந்து இத சொல்றது வந்து நிஃப்டிக்கு அத நிஃப்டிய பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்றேன். நீங்க இத எல்லாத்துலயுமே போய் அப்ளை பண்ணாதீங்க. நிஃப்டி. ஸோ, இப்ப இந்த நிஃப்டில வந்துட்டு ஒரு ஹைக்கும், இன்னொரு ஹைக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு கேண்டலுடைய ஹைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து வெறும் 10 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அத நீங்க ஈக்குவல் ஹையா கன்சிடர் பண்ணலாம். அத நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணலாம்? ஈக்குவல் ஹையா கன்சிடர் பண்ணலாம். அப்ப இந்த இதுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 10க்குள்ள தான் இருக்கு. இப்ப நான் வேணா அத மார்க் பண்ணி காட்டுறேன் நானு. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு கிரீன மார்க் பண்றேன். கிரீனுடைய ஹைய மார்க் பண்றேன். இதோ வந்துருச்சுங்களா? இத நான் 29 ஓகேங்களா? 29. இப்ப அடுத்தது வந்து இந்த ரெட்டினுடைய ஹைய மார்க் பண்றேன். 28, 28, 29. அப்ப எவ்வளோ இருக்கு? 1 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதனுடைய ரெட்டினுடைய ஹை வந்து 28, கிரீனுடைய ஹை வந்து 29. 25,029, 25,028 ஏறக்குறைய 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ, அப்ப வந்து இத வந்து நம்ம என்னன்னு கணிக்கலாம்? 10க்குள்ள தான் வருது இதனுடைய கணக்கு. அப்ப இத வந்துட்டு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் ஐன்னு எடுத்துக்கலாம். இப்ப புரியுதுங்களா? அப்ப நம்ம ஈக்குவல் ஐ அப்படின்றதுக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு அளவுகோல் என்ன? அந்த ஹை வந்து 10க்குள்ள இருக்கணும். அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து 10க்குள்ள இருக்கணும். அப்படின்றது தான் வந்து ஈக்குவல் ஐன்ஸ். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த இத 10க்குள்ள இருக்கணும்ன்ட்டு. அதனால இந்த ஈக்குவல் ஐஸ்ன்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். சோ அந்த மாதிரி இங்க நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணணும். பண்ண பின்னாடி ஓகே. அப்ப இந்த ஈக்குவல் ஐஸ்ன்னு இந்த கேண்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இதே மெத்தடாலஜி தான். சோ இப்ப இங்க ஈக்குவல் ஐன்னு இது பண்ண பின்னாடி, இந்த இடத்த வந்துட்டு அவங்க என்னன்னு கனெக்ட் பண்றாங்க, ரெசிஸ்டன்ஸ்ன்னு கனெக்ட் பண்றாங்க ரீட்டெயிலர்ஸ். ரீட்டெயிலர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணி, அவங்க இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுக்குறாங்க. ஷார்ட் பொசிஷன் எடுத்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு பயம், மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக, ஸ்டாப் லாஸ மேல போடுறாங்க. அப்ப அவங்க ஸ்டாப் லாஸ எத்தன பாயிண்ட் தள்ளி போடுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன். ஹையர் டைம் ஃப்ரேமா இருந்ததுன்னா 30 பாயிண்ட் வரைக்கும் போடுவாங்க. 1 ஹவர் சார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 30 வரைக்கும் நீங்க வந்து அந்த பாக்ஸ வந்துட்டு அ போடலாம். ஒரு பாக்ஸ் போடலாம். அப்ப இதுல இருந்து நான் இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது 2 ஹை இருக்கு. இதுல எது ரொம்ப ஹையி? இந்த கிரீன் கேண்டிலுடைய ஹை தான் 1 பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஸோ, அத வந்து நான் வந்து சூஸ் பண்ணி, அதுல இருந்து ஒரு 15 பாயிண்ட் ஒரு மீடியமா போடுறேன் நானு. போடுறேன். 15 இருக்குங்க. 15 இருக்காதுங்க. 29 அது 29 ஒரு 15 கூட்டுனோம்னா எவ்வளோங்க வரும்? 29ம் 10ம் 39, 39, 44, 50. 44, 50 போட்டேன். அப்ப இந்த இதுல இருந்து மார்க் பண்ணிட்டேன் இங்க. நான் அப்ப இந்த ஆக்சுவலா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வரணும்? இந்த இடத்துல வரணும். இந்த இடம் தான் வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிற இடம். இதுதான் வந்து இந்த லைன் வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் வச்சுட்டு, ஒரு 15 பாயிண்ட் வந்து வரைக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து 10 பாயிண்ட் வைப்பாங்க பயந்து போயி. சில பேர் 15 பாயிண்ட் வைப்பாங்க. சில பேர் இந்த லிக்விடிட்டி இத பத்தி கிராஃப்ப பத்தி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் எப்படியா இருந்தாலும் இங்க தான் போப்போறான். அதனால நம்ம கொஞ்சம் தள்ளியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கூட வந்து தள்ளி வைக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணுவோம். அப்ப நீங்க வந்துட்டு இங்க வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு அந்த இதுதான் வந்து பை சைட் லிக்விடிட்டின்னு இது சாரி செல் சைட் லிக்விடிட்டி.
செல் சைட் லிக்விடிட்டின்றது வந்து இந்த இதுதான். அது வந்து ஆக்சுவலா என்னது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் ஆகுறதுக்காக, இது பிரேக் அவுட் ஆயிட்டு இதுக்கு மேல இந்த ரெசிஸ்டன்ஸ உடைச்சிருச்சுன்னா, அது என்ன ஆயிடும்? 2 குரூப் இருக்கு. அதாவது வந்து பை பண்றதுக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஷார்ட் பண்ணிட்டு இந்த கொண்டு போய் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ உடைச்சிட்டுருச்சுன்னா, அது மேல போயிடும் அது. அதனால நம்ம உஷாரா வந்து இங்கேயே வந்து முன்னாடியே நம்ம வந்துட்டு பை ஆர்டர போட்டு வச்சுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்ட பை ஆர்டரும் இங்க இருக்கும். புரியுதுங்களா? பை ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பை ஸ்டாப்பும் இருக்கு, ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் இருக்கு. 2ம் சேர்ந்தது தான் இந்த இடத்துல இருக்கு. 2 விதமான மைண்ட் உள்ளவங்களும் இங்க வந்து பை ஆர்டர போட்டுருக்காங்க. ஒரு மைண்ட் உள்ளவங்க மேல போகுன்ட்டு போட்டுருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ உடைச்சுட்டு பிரைஸ் மேல ஏறிச்சுன்னா, பிரைஸ் தொடர்ச்சியா மேல ஏறும் அப்படின்றதால பை ஆர்டர் போட்ட ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வந்து ஷார்ட் பொசிஷன எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பை ஆர்டர் போட்ட ஒரு கூட்டம். ஆக மொத்தம் பை ஆர்டர் இங்க ஏகப்பட்டது குவிஞ்சு போச்சு. சோ, இந்த பை ஆர்டர வந்துட்டு கிராப் பண்றது. ஏன்னா, அவன் செல் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப, அவனுக்கு வந்து பை ஆர்டர் வேணும். நல்லா ஹை பிரைஸ்லயே இருக்கு. அப்படின்றதால, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, அத வந்துட்டு கிராப் பண்ணுவாங்க. அத கிராப் பண்றதுக்காக பிரைஸ் வந்து அப்படி மேல ஏறி இறங்குறப்ப எல்லா ஆர்டருமே முடிஞ்சிரும்ல, டக்கு டக்குன்ட்டு. முடிஞ்சிரும். ஏன்னா, அவன் அந்த அளவு குவான்டிட்டி இருக்கும். இனி ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 சாம்பிளுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு புரியறதுக்காக. ஆனா, இத வந்து நீங்க ஒரு வேல்யூவா எடுத்துக்காதீங்க. ஒரு 1000 வந்து பை ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவன் போட்ட செல் ஆர்டர் வந்து அதிகமா மேல இருக்கும். ஆ புரியுதுங்களா? 1000க்கு மேல இருக்கும். அப்ப வந்து பிரைஸ் இப்படி ஏறுச்சுனாலே போதும். சர சர சரன்னு எல்லாம் காலியாயிடும். எல்லா பை ஆர்டரையும் வந்து அந்த எல்லா பை ஆர்டரும் வந்து என்ன பண்ணிடும், அந்த செல் ஆர்டர வந்து கிராப் பண்ணி இது பண்ணிடும். லிக்விடிட்டிய வந்து அவன் கிராப் பண்ணிடுவான். கிராப் பண்ணிட்டு அப்புறம் அவன் இறங்கி ஒரிஜினல் டைரக்ஷன் அவன் கீழ போயிடுவான். அதே இதுதான் வந்து கீழயும் நடக்கும். சோ, இப்ப இப்படி இது பண்றபடி, இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இது எந்த இடத்துல வரணும்? ஒரு 15 பாயிண்ட்னா, இப்ப ஏறக்குறைய வந்து ஒரு எ எ இங்க வந்து இத எடுத்துக்குவோமா? இந்த இத எடுத்துக்குவோம். இந்த இது வந்து ஏறக்குறைய அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி ஒரு இதுக்காக வச்சுக்குவோம். இன்னும் டைம் ஆகுது. சோ, இந்த இடத்துல வந்துட்டு போட்டோம். சோ, அப்ப இதிலிருந்து ஒரு 15 பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு செல் ஆர்டர். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மேல என்ன நடந்ததோ, அதே வந்து கீழ வந்து அது ஆப்போசிட்டா நடக்கும். இததான் வந்து நம்ம வந்து ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம வந்து இன்டியூஸ்மென்ட்ன்னு கூட சொல்லுவோம். இப்ப இந்த இன்டியூஸ்மென்ட் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, இத இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்லலாம். லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்னு சொல்லலாம். அவன் வந்து ஆர்டர்ஸ வந்துட்டு 2 சைடுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம் இன்ஸ்டிடியூஷன். 2 சைடுமே வந்து ரீட்டெய்லர்ஸ வந்து புஷ் பண்ணி, ஒரு சைடு பை ஆர்டரையும், ஒரு சைடு செல் ஆர்டரையும் போடுறதுக்காக, ரீட்டெயிலருடைய மைண்ட வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். அததான் வந்து ட்ராப்ன்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்றோம். தூண்டி விட்டுட்டு இருக்கிறான்னு சொல்றோம். ஆர்டர போடுறதுக்கு தூண்டி விடு. இந்த மாரி ஏதாவது ஒரு அவசரப்பட்டு எதையாவது ஒண்ணு எடுத்து, நம்ம வந்துட்டு ஆர்டர்ஸ வந்து கிரியேட் பண்றோம். ஓகே. அப்ப ஒரு பிரைஸ் மூவ்மென்ட்ட வந்துட்டு இந்த லிக்விடிட்டி போல வச்சுக்கிட்டு, நம்ம எப்படி வந்துட்டு இது பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் இந்த மாரி மூவ் ஆயிருந்ததுன்னா, இந்த ஈக்வல் லோஸ் எல்லாத்தையும் இந்த சைட் கீழ இருக்கிறது ஈக்வல் லோஸ். மேல இருக்கிறது ஈக்வல் ஹைஸ். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து மார்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் இது ஒவ்வொன்னுத்துக்கும் டிஃபரன்ஸ் 10க்குள்ள இருக்கான்ட்டு நான் ஒவ்வொன்னுத்தையும் அளந்து, மார்க்கெட்டு லைவ்ல இருக்கிறப்ப, நான் உட்கார்ந்து பாக்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா, எந்த காலத்துல போயிட்டு நான் பாக்ஸ போடுறது? ஒரு ரீசன். ஓகே. பிரைஸ் வந்து மேல போயிட்டு கீழ இறங்கிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற ஆர்டர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அப்ப அங்க லிக்விடிட்டி போல் இருக்கா? லிக்விடிட்டி போல் இல்ல. அங்க இருக்கிற ஆர்டர் தான் குட்டா வத்தி போச்சே. குளம் வத்தி போச்சு. அப்ப அங்க ஒண்ணுமே இல்ல அங்க. எல்லா இருக்கிற எல்லா மீனையும் வாரி புடிச்சுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மார்க் பண்ணிருந்தா, திருப்பி நான் அத வந்து டெலீட் பண்ணணும். அப்ப இவ்வளவு வேலை இருக்கு நம்மளுக்கு. அதே போல தான் கீழயும். கீழயும் அதே லாஜிக் தான். அப்ப நான் வந்து மார்க் பண்ணணும். ஈக்வல் லோஸ வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் அந்த ஈக்வல் லோஸ வந்து அது கிராஸ் பண்ணிட்டு போச்சுன்னா, அந்த மார்க் பண்ணத நான் டெலீட் பண்ணணும். அப்ப இவ்ளோ வேலை நம்மளுக்கு வந்து இருக்கு. சரி ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இதுலருந்து என்ன கத்துக்கிறோம் அப்டின்னாங்கன்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல பொதுவான ஒரு லாஜிக்க வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, அந்த லாஜிக்க எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் மாற்றம் ஒன்றே மாறாததுன்றோம். இன்னைக்கு வந்து நீங்க என்ன நெனைக்கலாம், பிரைஸ் வந்து லிக்விடிட்டி போலுக்கு மேல ஏத்திட்டான். ஏத்திட்டு பிரைஸ் இறங்கிடுச்சு. அதனால அவன் வந்து ஒரிஜினல் டைரக்ஷன் வந்து இனிமேட்டு கீழ போப்போறான் அப்டின்ற ஒரு முடிவுக்கு
10 தடவையில நீங்க 9 தடவ அந்த முடிவு வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கூட இருக்கலாம். இல்ல ஒரு 5 தடவ, 6 தடவ வந்துட்டு கரெக்ட்டா இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா 5 தடவ வந்து ராங்கா இருக்கும். அப்புறம் எதுக்கு இத பத்தி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம்? தேவையில்லாம அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்ப பிரைஸ் வந்து இங்க வந்து போயிடுச்சு. இங்க போயிட்டு இறங்கிடுச்சு. இறங்குன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க நீங்க? பிரைஸ் வந்து மூவ் பண்ணிட்டான். அதுவும் இங்க போனதால, அவன் போயிட்டு கிராப் பண்ணதால, அடுத்தது அவன் வந்து கீழ தான் இறங்க போறான் அப்டின்ற ஒரு முடிவுக்கு வந்து நீங்க வந்துருவீங்க. வந்த உடனே டக்குன்னு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆடுற உடனே டக்குன்னு பொசிஷன் எடுத்துறக்கூடாது. புட் ஆப்ஷனையோ இல்ல ஷார்ட் பொசிஷனோ இங்க எடுக்கக்கூடாது. கன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு இங்க இருக்கிறதையும் அவன் உடைச்சுட்டு கீழ இறங்கணும். அப்ப அத வந்து நீங்க வந்து பார்க்கணும். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். புரியுதுங்களா? ஏன்னா பிரைஸ் கீழ இறங்கணும். அவன் இங்க பாருங்க இந்த இடத்துல போனான்ல, போயிட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டு திருப்பி இங்க மேல போயிடும். ஸோ இந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்? இந்த கேண்டில்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 கேண்டில் தான் கடைசி கேண்டிலா இருந்திருக்கும். அப்ப இங்கேயே ஒரு லிக்விடிட்டி பூல் வந்து இருந்திருக்கும். இப்ப அந்த பூலெல்லாம் உடைச்சுக்கிட்டு, அந்த அந்த லிக்விடிட்டி பூல்லாம் உடைச்சுட்டு அது கீழ வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப வந்துட்டு அப்புறம் திருப்பி அவன் வந்து மேல போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த மாரி ட்ராப் பண்ற மாரி 2 சைடுமே நடப்பாங்க. அதனால தான் சொல்றது, இந்த இன்டியூஸ்மென்ட்ன்ற மாரி இந்த மாரி ஒரு மூவ் இருந்ததுன்னா மார்க்கெட்ல, அந்த டைம்ல என்ன பண்ணக்கூடாது நீங்க, எந்த சைடுமே ஆர்டர் எடுக்கக்கூடாது. நீங்க புட் ஆப்ஷனும் வாங்கக்கூடாது, கால் ஆப்ஷனும் வாங்கக்கூடாது. பேசாம உட்கார்ந்திருக்கணும். அது ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே உருட்டிட்டு இருந்தாலும், உருட்டிட்டு போட்டுன்னு விட்டுறணும். அதுவும் உருட்டிக்கிட்டே அப்படியே மேல ஏத்துவான். சில லைட்டா அப்படியே மேல ஏறுற மாரி ஏறும். அவன் உடனே ஆசைப்பட்டு, ஓ! இது வந்து மேல தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கக்கூடாது. என்னைக்குமே நான் ஒரு வீடியோ கூட இப்ப ரீசென்ட்டா இது பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு வந்து சாதகமா பையர்ஸ்க்கு வந்து சாதகமா இருக்கிறது வந்து என்னது? காமா எஃபெக்ட் அப்புறம் ஐவி, வெகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த காமா எஃபெக்ட், அ ஐவி இதெல்லாம் வந்து எப்ப எங்க அதிகமா இருக்கும்னா, ஸ்டாக் பிரைஸ் இது ஏடிஎம் ஆப்ஷன்ல தான் அதிகமா இருக்கும். 2வது நியர் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி ஆறது அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நாளு ஒரு 3 நாளு தான் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து சடனா வந்து ஏறுது அப்டின்னா தான், நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். ஆ ஒரு நல்ல ஒரு மூவ் குடுத்தா தான் எடுக்கணுமே ஒழிய, மூவ் குடுக்காத இடத்துல போயிட்டு பை பண்ணவே கூடாது ஆப்ஷன. செல் பண்ணலாம். செல் பண்ணான்னா அது வந்து இ இ இந்த மாரி பொசிஷன்லலாம் வந்துட்டு செல்லர்ஸ்க்கு வந்து கொண்டாட்டம் இதெல்லாம். ஏன்னா, வாங்கி வச்ச பிரைஸ் மூவ் ஆகாது. பிரைஸ் மேலயும் கீழயும் இப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறோம். வாங்கி வச்ச ஆப்ஷனுடைய விலை அப்படியே இறங்கிட்டே போயிடும். அதனால வந்து செல் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாதகமான இடம். பை பண்றவங்களுக்கு வந்து சாதகமான இடம் கிடையாது. ஸோ, அதனால நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த கிரீக்ஸ் எல்லாம் பத்தி நான் போட்ட வீடியோஸ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதெல்லாம் ஒரு தடவ போயிட்டு பாருங்க. படிங்க அதெல்லாம் கிரீக்ஸ. ஏன்னா, அந்த ஆப்ஷன்ல பொசிஷன் எடுக்கிறது வந்து சும்மா கேண்டில மட்டும் பார்த்துட்டு எடுக்கிறது இல்ல. காலம், நேரம், கிரீக்ஸினுடைய லெ லெவலு அது எங்க என்ன இருக்கு? எப்படி இருக்கு? அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் நீங்க வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கணும். ஸோ, அதனால அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த லாஜிக் வந்து தேவை. நம்ம அத கடந்து வந்துட்டோம். அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை கல்வி மாரி அது. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடிப்படை கல்வி படிக்கிற மாரி, அதுக்கப்புறமா காலேஜ்ல போய் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீல்ட எடுக்கிற மாரி, நம்ம அடிப்படை கல்விலாம் முடிச்சு, இப்போ நம்ம வந்து எஸ்எம்சி கான்செப்ட்க்குள்ள வந்துட்டோம். காலேஜ்ல வந்து சேர்ந்தாச்சு. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து எஸ்எம்சி கான்செப்ட். ஸோ, அப்ப இந்த கிரீக்ஸ் இது எல்லாமே வந்து பேசிக் ஃபார் ஆப்ஷன். அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் வந்து கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். இப்ப டைமிங்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ, அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்றது தான் வந்து லிக்விடிட்டி பூல் அப்படின்றது. இது வந்து செல் சைடு லிக்விடிட்டி மேல இருக்கிறது. ஆ எஸ்எஸ்எல்ன்றது கீழ இருக்கிறது வந்து பிஎஸ்எல். ஓகேங்களா? இத வந்து மார்க் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு போடுங்க. நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து நான் வந்துட்டு அத வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு தேவைன்னா, நான் வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்ப வந்துட்டு இதுக்காகத்தான் இந்த மார்க்கிங்க அவாய்ட் பண்றதுக்காகத்தான் நான் இப்ப வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர வந்துட்டு
அ பண்ணியிருக்கேன். இப்ப அந்த இண்டிகேட்டர பத்தி தான் நான் வந்து இப்ப வந்து சொல்லப் போறேன். அந்த இண்டிகேட்டர் தன்னாலே எல்லாத்தையும் மார்க் பண்ணிடும். அதனால இது எல்லாத்தையும் நான் வந்து இப்ப டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் வச்சிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து நான் அத சொல்றப்போ உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். நெறைய சார்ட். அது நீங்க பழக்கமாயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சார்ட்ல எவ்வளோ இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது. பழக்கம் ஆகாதவங்களுக்கு ஒரு 2 இண்டிகேட்டர யூஸ் பண்ணிட்டாலே, ஐயோ! 3வது இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர்னாலே, இண்டிகேட்டர விட்டு 2வது இண்டிகேட்டர போட்டாலே கன்ஃப்யூஸ் ஆயிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானு படிக்கிறது வந்து தனித்தனியா படிக்கணும். ஒவ்வொரு இண்டிகேட்டரா, ஒவ்வொரு மெத்தடா படிச்சுட்டு, அப்புறமா தான் கடைசில தான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். எடுத்த உடனே கம்பைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. இப்ப இது வந்து என்ன இதுல இருக்கு? 15 மினிட்ஸ் சார்ட். இப்ப நீங்க இண்டிகேட்டர்ஸ் போங்க. இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு மேத் பை தாமஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா, மேத் பை தாமஸ் லிக்விடிட்டி பூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அத செலக்ட் பண்ணுங்க. குடுத்துட்டு. இப்ப பாருங்க அது. இப்ப மேல இப்ப அந்த பிரைஸ் வந்து கடைசியா இருந்திருக்கு. இந்த இடத்துல ஈக்குவல் ஆயி வந்திருக்குங்களா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதுதானே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு படம் கூட போட்டு காட்டணும்ல. அத அதே மார்க் பண்ணிருச்சு பாருங்க. மார்க் பண்ணி அது மட்டும் பாக்ஸ் மட்டும் நீட்டிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஒரு ஈக்குவல் ஐஸ் வந்திருக்கு. அதையும் அது மார்க் பண்ணி அப்படியே நீட்டா போயிருச்சு. பாக்ஸ போட்டு. அடுத்தது இங்க ஒரு ஈக்குவல் ஐ வந்திருக்கு. அதையும் வந்து மார்க் பண்ணி நீட்டா வந்து போட்டுருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் லோ பாருங்க. இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஈக்குவல் லோ வந்திருக்கு. இந்த இந்த இதுவும். அதையும் மார்க் பண்ணிடுச்சு. இங்கேயும் ஒரு ஈக்குவல் லோ வந்திருக்கு. அதையும் வந்துட்டு அது வந்துட்டு மார்க் பண்ணிடுச்சு. இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து இத மார்க் பண்ணி வந்துருச்சு. அப்ப இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் கிளஸ்டர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கொரோனா பாதிச்ச டைம்ல வந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு வேர்ட் நியூஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. கிளஸ்டர் அப்படின்னு. கிளஸ்டர்ன்னா அப்படின்னா ஒரு கூட்டமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கூட்டமா வந்து என்ன இருக்கு இங்க? இது இருக்கு. செல் ஆர்டர்ஸ் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து ஒரு கூட்டமா வந்துட்டு ஒரு பை ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. அது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. இங்க வந்துட்டு பை சைட் லிக்விடிட்டி. இது வந்து பை சைட் லிக்விடிட்டி அப்படின்றது. ஓகே. சரி. இப்ப வந்துட்டு நானு வந்து இத வந்து இப்ப பிரைஸ் வந்துட்டு சரக்குன்னு இப்படி இறங்குச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த இது பாக்ஸ் எல்லாம் உடைச்சுட்டு இதுவரைக்கும் இறங்கிச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப அடுத்த வர கேண்டில் அப்படியே இறங்கிடுச்சு கீழ. இறங்கிட்டு திருப்பி மேல போயிடுச்சுன்னா, இதெல்லாம் காணாம போயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸப்பியர் ஆயிடும். இந்த இந்த சார்ட்ல. சரி அந்த மாரி வந்து கோடிங் பண்ணியிருக்கு. நீங்க வந்து டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுவே வந்து எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கும். அப்ப இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, 2 சைடுமே வந்து இதுதான் வந்து சொன்னது. இன்டிசிஷன்னு சொன்னேன். ஒருத்தர் யாரோ கேட்டிருந்தாரு. சின்னசாமின்னு நெனைக்கிறேன். ஆ இந்த ஜோன் வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கிறது? கன்சிடர் பண்றது அப்டின்னாச்சுன்னா, 2 சைடுமே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. 2 சைடுமே வந்து ஆர்டர்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு வந்து எந்த சைடு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. அப்ப எந்த சைடு வந்து அவங்க கிராப் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. கிராப் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்த சைடு அவங்க உடைக்கிறாங்களான்னு பார்க்கணும். அது உடைச்சா தான் நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்க்கு வந்துட்டு வர முடியும். புரியுதுங்களா? இது வந்து லிக்விடிட்டி போல மட்டும் பத்தி நான் சொல்றது. நீங்க இது கூட வந்துட்டு எதெல்லாம் கம்பைன் பண்ணி வச்சுக்கணும், ஆர்டர் பிளாக், எஃப்இஜி இதெல்லாமே நீங்க வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து நீங்க கம்பைன் பண்ணி பாருங்க. இது பர்ட்டிகுலரா இந்த லிக்விடிட்டி போல்னா என்ன அப்படின்றத புரியறதுக்காக தான் இத தனியா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து சாம்பார்ல வந்துட்டு ஒரு புளி கரைசல் மாரி தான் இது. புரியுதுங்களா? இல்ல சாம்பார்ல ஒரு மசாலா பொடி மாதிரி. இல்ல சாம்பார்ல ஒரு பருப்பு மாதிரி தான். இது முழு சாம்பார் இல்ல. அதனால இத மட்டும் வந்து நான் புளி கரைசல மட்டும் குடிச்சிட்டு நான் போதும்னு நெனச்சீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அது சாம்பார் ஆகாது. ஸோ நீங்க எஸ்எம்சி கான்செப்ட்ல அதையும் வந்து நீங்க வந்து கன்ஃப்ளூயன்சஸ்ன்னுவாங்க. நீங்க எல்லாத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து, நீங்க அதுக்கு அப்புறமா வந்து ஒரு டிசிஷன வந்து நீங்க எடுக்கணும். புரியுதுங்களா? அது எந்த சைடு வந்து மூவ் ஆகும் அப்டின்ட்டு. அப்போ ஒவ்வொன்னத்த பத்தியும் அறிவு வந்து உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். லிக்விடிட்டி பூல்னா என்ன? பை சைட் லிக்விடிட்டினா என்ன? செல் சைட் லிக்விடிட்டினா என்ன? இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்படி வந்து ட்ராப் பண்ணுவாங்க? எப்படி பிரைஸ மூவ் பண்ணி டவுன் பண்ணுவாங்க? இல்ல டவுன் பண்ணி எப்படி மேல அப் பண்ணுவாங்க? இல்ல ஒரு வேள அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. எவ்வளோ இது ஆயிருக்கு. எவ்வளோ இது லிக்விடிட்டி இருக்கு பாருங்க. ஆனா எதையுமே அவங்க கிராப் பண்ணி எடுத்த மாரி தெரியல. பிரைஸ் மாட்டு ஏறிடுச்சு. சர சர சரன்னு ஏறி போயிடுச்சு.
இந்த இடத்துல கூட ஒரு லிக்விடிட்டி பூல் இருந்திருக்கு. ஆனா அத கூட அவங்க இது வந்து அ லாஸ்ட் ஃப்ரைடேன்னு நெனைக்கிறேன். ஆமா. லாஸ்ட் ஃப்ரைடே அனவுன்ஸ்மென்ட் ஆச்சுல்ல ஆர்பிஐ ரேட் கட். அப்ப வந்தது. அப்ப வந்தப்ப பாருங்க, அப்ப வந்து சரக்குன்னு மேல வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு பிரைஸ். அப்ப இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? அதனால வந்துட்டு எதையுமே வந்து நீங்க ஒரு அனுபவத்தின் மூலமா ஒரு 4, 5 தடவ பார்த்தா தான், உங்களுக்கு வந்து ஒரு சடனா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும். சும்மா புக்ல படிச்சத, என்னுடைய இந்த வீடியோ மட்டும் போதும்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்கள மீறி ஏமாளி யாரும் கிடையாது. அதனால வந்துட்டு நீங்க இத வந்துட்டு வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்ல உட்கார்ந்து வாட்ச் பண்ணணும். பண்ணி இதெல்லாம் நடக்குதா? போதா? இது எப்டி எப்டிலாம் நடக்குதுன்றத பார்க்கணும். ரீப்ளே போடலாம். ரீப்ளே வந்து ஒரு சரியான ஒரு இத குடுக்க மாட்டேங்குது. ஒரு பிக்சர குடுக்க மாட்டேங்குது. அதனால வந்துட்டு இருந்தாலும் நான் ஒரு ரீப்ளே போட்டு காட்டுறேன். இதுலருந்து போடுவோம். இது என்ன தேதியிலருந்து இருக்கு? 4ஆம் தேதி 9:45 இருந்து இருக்கு. 4ஆம் தேதியிலிருந்தே வச்சுக்கோமே. 4ஆம் தேதி உள்ள இருக்கு. 4ஆம் தேதி 9:15. ஓகே. இதுலருந்து வச்சுக்குவோம். இப்போதைக்கு வந்து இங்க வந்து லிக்விடிட்டி எங்க இருக்கு? நம்மளுக்கு 4ஆம் தேதிங்க இது. ஆ 4ஆம் தேதி வந்த ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதி வந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். இது வந்து 4ஆம் தேதி. இந்த இது வந்து 4ஆம் தேதி. இப்ப பாருங்க லிக்விடிட்டி வந்து இங்க இங்க இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைப்போம், பிரைஸ் மேல ஏறுது அப்டின்னாச்சுன்னா, இத ஃபுல்லா கிராப் பண்ணிட்டு ஏறும் அப்டின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். அப்படிதான் புத்தகத்துல படிச்சிருப்போம். ஆனா, பிராக்டிகலா அப்படி நடக்குதா அப்படின்றத வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். எடுத்ததே மேல ஓப்பன் ஆயிடுச்சு. கீழ வந்து கிராப் பண்ணுதா? ஃபுல்லா கிராப் பண்ணல. மேலயும் கிரியேட் ஆயிருக்கு. ரெட் கலர் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுவும் லிக்விடிட்டி தான். ஆனா, அத கிராப் பண்ணி போகுது. மாட்டும் மேலயே போகும். கீழ கிரியேட் ஆகுற கிரீன வந்து அது ஒண்ணும் பண்ணல. மேல கிரியேட் ஆகுற ரெட்ட மட்டும் அது வந்து ஸ்ட்ரிக் பண்ணிட்டே போகுது. அது வந்து அதான் வந்து ஸ்ட்ரிப்ன்றது. அப்ப அவங்க இன்டென்ஷன் வந்து மேல ஏத்துறதுல தான் இருக்கு. பிரைஸ் வந்து மேல போகுது. இப்ப ஒண்ணு சொல்றேன். நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு இத வந்து சொல்றேன் நானு. 2 வேர்ட் இருக்கு. கிராப்ன்னு ஒரு வேர்ட் இருக்கு. லிக்விடிட்டி கிராப்ன்னு இருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப்ன்னு இருக்கு. அத நான் டைப் பண்றேன் நானு. லிக்விடிட்டி QUITITY லிக்விடிட்டி ஸ்வீப். இன்னொன்னு வந்து லிக்விடிட்டி லிக்விடிட்டி கிராப். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்ப மேல வந்ததுல்ல, மேல அந்த ரெட் கலர்ல வந்தது பார்த்தீங்களா? அது இன்னும் நான் வந்தது எல்லாத்தையும் அத தொடச்சுக்கிட்டு அப்படியே மேல போச்சு பார்த்தீங்களா? தொடச்சுட்டு அது பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கு ஸ்வீப். அது வந்து கீழலாம் வந்து ஏமாத்திட்டுலாம் ஏறுற மாரி தெரியல. அது ஒரிஜினல் டைரக்ஷன்ல தான் மேல போயிட்டே இருக்கு. அப்படி போச்சுன்னா அது லிக்விடிட்டி ஸ்வீப். அந்த அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் அது ஸ்வீப் பண்ணி எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. அ பெருக்கி ஸ்வீப்னா என்னது? கூட்டுறது. நம்ம தொடப்பத்த வச்சு கூட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அது குப்பையெல்லாம் தள்ளிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு அது மாட்டம். அது இங்க இங்க பின்னாடி கின்னாடிலாம் வந்துட்டு போல அது. அது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ, அப்ப இங்க நடந்தது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். ஏன்னா, இது கீழ இறங்கி இந்த கிரீன் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து அது இறங்கிட்டு கிளீன் பண்ணிட்டுலாம் ஏறுன மாரி தெரியல. அது நேரா போயிட்டே இருக்கு. அப்ப வந்து இங்க லிக்விடிட்டி கிராப் நடக்கல. இங்க நடக்கிறது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். புரியுதுங்களா இது? ஸோ, இத வந்துட்டு நீங்க இந்த வேர்ட வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு வேர்டு எல்லாம் பேருன்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. மேட்டர் புரிஞ்சிருந்ததுன்னா போதும். இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அத வந்து நான் சொல்றேன். சரி நம்ம ப்ளே
லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணிட்டு உடனே அத போயிட்டு எடுத்துருது. எடுத்துட்டு அப்புறம் திருப்பி மேல அ இதிலிருந்து நீங்க வந்து உங்க ரூல் புக்க வந்து கிரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஒரு ரூல் புக் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்டின்ட்டு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இந்த மாரிலாம் நடக்கும் மார்க்கெட்ல. சில டைம் வந்து ஸ்வீப் மட்டும் நடக்கும். கிராப் நடக்காம அது மட்டும் ஒரிஜினல் டைரக்ஷன்லயே மேல போயிட்டுருக்கும். இல்ல கீழ இறங்குதுன்னா, அது மட்டும் கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும். அது கிராப் பண்ணாம கிராப் பண்ணாம ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு போகும். அப்டின்றத வந்து நீங்க எழுதி வச்சுக்கணும் உங்க ரூல் இதுல. இதெல்லாம் வந்து அனுபவமும், அ நாலேட்ஜு, திடமான மன தைரியம் இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல ட்ரேடரா உங்கள வந்து கொண்டு வர முடியும். 6ஆம் தேதி வந்துருச்சுங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து தான் ஒரு இது வந்து போடுது. இதுதான் இன்டியூஸ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். இப்ப இதுலயே நெறைய கிரியேட் ஆகி கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அது ஆயிருக்கு பாருங்க. அது ஸ்விப் பண்ணி எடுத்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஷார்ட் பொசிஷன், புட் ஆப்ஷன் வாங்கி ஸ்டாப் லாஸ் போட்டாங்களோ, அவங்க எல்லாம் 2.15க்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை 2.15க்கு புட் ஆப்ஷன் வாங்குனவங்க எல்லாம் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த இடத்துல ஸ்விப் பண்ணி அடிச்சது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி எதுனா ரீப்ளேக்காக வந்து திருப்பி இது எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஆ புட் ஆப்ஷன் வாங்குனவங்க, ஷார்ட் பொசிஷன் எடுத்தவங்கலாம். அடுத்த கேண்டில்ல இது எல்லாத்தையுமே இந்த 3 இதையுமே தொடச்சு எடுத்துருச்சு. ப்ளே பண்றேன். புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல இருந்த எல்லா ஆர்டரையும் வந்து எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்றது, இந்த மாரி ஏரியால, இந்த மாரி இப்டி இப்டி மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப, கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. காமனா. ஆ இது அந்த மாரி இடத்துல இல்ல இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்லுவோம். அது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டா இருந்ததுன்னா, ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நம்ம எடுக்கக்கூடாது. லாஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த இத பாருங்க. நீங்க வேணா இதுல இப்ப என்னுடைய சேனல்ல பார்க்குறவங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 2.15க்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் லாஸ் பண்ணீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு இது இருந்ததுன்னா, அ WhatsAppல வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற ஒரு இது. அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயமா இருந்ததுன்னா, அத வந்து நான் குரூப்ல வந்து நானே உங்க மெசேஜ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய அனுபவம் இந்த இதெல்லாம். இப்ப இதெல்லாம் இது பண்றப்ப நம்ம குரூப்பா ஒரு டீமா இருக்கிறப்ப நம்மளுக்கு அவேர்னஸ் வந்து அதிகமாகும். ஆமா அதே மாரி நடந்திருக்கு. அப்ப அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா அடுத்த தடவ அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். சரி இத வந்து பாருங்க இந்த வீடியோவ. இந்த இதையும் வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த அ லிக்விடிட்டி பூல் இண்டிகேட்டரையும் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு இண்டிகேட்டர்லயும் நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? ஏதோ நம்ம வந்து இந்த சேனல் வந்துட்டு நாலேட்ஜ் ஷேரிங் சேனல் அப்படின்றது வந்து என்னுடைய இது மட்டும் இல்ல. உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றப்ப அதிலிருந்து நான் எடுத்து அத வந்து அதுக்கு ஒரு வீடியோவா வந்து நான் அத அத பேஸ் பண்ணி ஒரு வீடியோவும், இல்ல அது சம்பந்தமா WhatsApp குரூப்லயும் நெறைய இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து நாளுக்கு நாள் நம்ம நாலேட்ஜ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போலாம். பாருங்க, வீடியோ பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. நன்றி.